Hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுதியில் இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இரட்டை நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடு பேஸ் பண்ண ப்ராப்ளம் இதை இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 equal to 0 என்பது ஒரு இரட்டை நேர்கோட்டை குறிக்கும் எனில். அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இரட்டை நேர்கோட்டை குறிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லேண்டாவின் மதிப்பு மற்றும் தனித்தனி சமன்பாடுகள் காண்க. இரட்டை நேர்கோடுனாவே அதாவது ரெண்டு நேர்கோடு மல்டிபிள் பண்ணியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை நேர்கோடாக இருக்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதோட லேண்டா மதிப்பு எவ்வளோ வரும், அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு தனித்தனி ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்விரு கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளியை காண்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் இருக்கு இரட்டை நேர்கோடுனா அது ரெண்டும் கட் பண்ணிக்கிற பாயிண்ட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின், இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு. ஸோ பொது சமன்பாடு. ஸோ நம்ம இரட்டை நேர்கோடுங்கிற டாபிக்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதோட பொது சமன்பாடு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொது சமன்பாடு இரட்டை நேர்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பொது சமன்பாடு நம்ம மெமரைஸ் தான் பண்ணிக்கணும். ஸோ அந்த இரட்டை நேர்கோடு பொது சமன்பாடுங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுல இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கணும். கொடுக்கப்பட்ட சமன்பாடு. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாடு அவங்களே இரட்டை நேர்கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த பொது சமன்பாடு இரட்டை நேர்கோடு பொது சமன்பாடு நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது lambda x square minus 10x square plus 12y square plus 5x plus minus 16x minus 3 equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த a 2h அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ மேற்கண்ட சமன்பாடுகளை ஒப்பிட. ஸோ ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் பண்ணிங்கன்னா தெரியும் ஏக்கு பதிலாக லேண்டா, அது ஏங்கிற இடத்துல லேண்டா இருக்கு. ஸோ இங்கே மைனஸ், அதே மாதிரி ப்ளஸ் 2hxyங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2hக்கு பதிலாக -10 இருக்கு. ஸோ அப்போ 2h ஈக்குவல் -10 போடும்போது என்ன ஆகும்னா இந்த 2ம் 5 டைம்ஸ் போகும். ஸோ -5. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா h -5 எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் b இருக்கிற இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதனால b ஈக்குவல் டு 12. ஸோ 2gx. ஸோ 2gx இடத்துல 2g ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 இன்செட் போகும்போது என்ன g ஈக்குவல் டு 5/2. 2fy. ஸோ 2fyங்கிற இடத்துல 2f வந்து -16 இருக்கு. ஸோ அப்போ -8 வரும். ஈக்குவல் டு -8. ஸோ சிங்கிற இடத்துல -3 இருக்கு. ஸோ c ஈக்குவல் டு -3. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம a b c மற்றும் h g f எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எதுக்கு கண்டுபிடிச்சோன்னு ஃபியூச்சரில் வர ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக புரியும். இம்மதிப்புகளை இரட்டை கோட்டிற்கான கட்டுப்பாட்டில் பிரதியிட. அதாவது பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடாக இருக்கணும்னு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது abc பிளஸ் 2fgh மைனஸ் af ஸ்கொயர் மைனஸ் bg ஸ்கொயர் மைனஸ் ch ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை ஃபுல் பண்ணுச்சுன்னா அந்த கோடு இரட்டை நேர்கோடுன்னு அர்த்தம். ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டி இரட்டை நேர்கோடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சப்மிட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது இரட்டை நேர்கோடு தான். ஸோ இந்த இரட்டை நேர்கோடு கட்டுப்பாட்டில் பிரதியிட. ஸோ இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா abc இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுகளும் இந்த ஒய் ஸ்கொயர்டுகளும் இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணுறாங்க. a பிளஸ் b a இன்டூ b இன்டூ c பிளஸ் 2fgh. ஸோ இந்த fgh இருக்கு பார்த்தீங்களா, அதை மூணையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ 2fgh மைனஸ் af ஸ்கொயர் மைனஸ் bg ஸ்கொயர் மைனஸ் ch ஸ்கொயர். ஸோ நம்ம ஈஸியாக இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். abc மல்டிபிள் பண்ணுறாங்க, அப்போ fgh லைன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போது af ஸ்கொயரும் மைனஸ் bg ஸ்கொயரும் மைனஸ் ch ஸ்கொயரும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏபிசினா லேண்டா 12 -3 ப்ளஸ் 2 இன்ட்டு fghனா 2 இன்ட்டு f என்ன -5 5 2 -5 18. ஸோ -8 தி ஸ்கொயர் ஸ்கொயர். -8 ஸ்கொயர்னா af ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் -லேண்டா -8 ஸ்கொயர். ஃபார்முலா இருக்கிற மைனஸ்.
மைனஸ் பிஜி ஸ்கொயர்னா ஃபார்முலா இருக்கிற மைனஸ் பியோட வேல்யூ 12, ஸோ ஜி ஸ்கொயர்னா 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஸ்கொயர்னா கான்ஸ்டன்ட் நம்பர் சி மைனஸ் 3 ஃபார்முலா இருக்கிற 3, அப்புறம் -3, அப்போ ஹெச் ஸ்கொயர்னா -5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வெறும் லேண்டா மட்டும் தான் காமன் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரும், -36 லேண்டா ப்ளஸ் 200 -64 லேண்டா -75 ப்ளஸ் 75. ஸோ -75 ப்ளஸ் 75 கேன்சல் ஆயிரும். -36 -64 பார்த்தீங்கன்னா 100 வரும். ஸோ அதாவது -100. ஸோ -100 5 போகும்போது என்ன ஆகும், +100 ஆகும். ஸோ +100 லேண்டா ஈக்குவல் டு 200 என்ன ஆகும், 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் வருமா 200. ஸோ அப்போ லேண்டா ஈக்குவல் டு 2. ஸோ இந்த லேண்டா வேல்யூ கொண்டு போயிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான சம்பாடு கிடைக்கும். அதாவது 8 ஈக்குவல் டு சம்பாடு. ஸோ லேண்டா 2 சப்மிட் பண்ணும்போது 2x² - 10xy + 12y² + 5x - 16y - 3 = 0. ஸோ அதான் வந்து அந்த 10 ஈக்குவல் டு சம்பாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதோட தனித்தனி சம்பாடு கேட்டிருக்காங்க. மேற்கண்ட சம்பாட்டில் இருபடி உறுப்புகள், அதாவது இருபடி உறுப்புகள்னா அந்த பவர்ஸ்ல 2 x4 2 அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த மட்டும் எடுக்கிறோம். 2x² - 10xy + 12y². ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 3 டேர்ம் மட்டும் எடுக்கிறோம். இதை எடுத்து காரணிப்படுத்துறோம். எதுக்குன்னு நம்ம தனித்தனி சம்பாடு வைக்கிறதுக்கு சிம்ப்ளிகேஷன் மெத்தட் இது. ஸோ காரணிப்படுத்த நமக்கு தெரியும் 2 × 12 24. ஓகேவா, நமக்கு -10 வரணும். ஓகேவா, 6 4s are 24 நம்மளுக்கு என்ன வரணும், 2 ஆட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா -10 வருதா. ஸோ -2 + +24 வருது. அப்போ என்ன பண்ணுறோம், x - 2y. ஏன் y எடுத்திருக்கோம்னா, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நம்பரில் y இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா x - 2y, அதே மாதிரி 2x, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2x - 6y. ஸோ அப்போ 2x - 6y. இதை ரெண்டும் இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் கிடைக்கும். இப்போ எனவே 2x² - 10x² + 12y² + 5x - 16y - 3 = அதாவது சர்வசமம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வசமம்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளுக்கு. ஸோ சர்வசமம் ஈக்குவல் டு x - 2y + c1, x - 6y + c2. அதாவது நமக்கு இந்த c1 c2 வேல்யூ தெரியாது. ஸோ இந்த c1 c2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது ஈக்குவலாக இருக்குது, அதாவது 2 மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஒரே மாதிரியான எண்களுக்களே சம்படுத்த, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ c1 c + c2 வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த c1 எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2x மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், c1 × 2x வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த x c2 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், x × c2. ஸோ இப்போ இது ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணி 2c1 + c2 = 5. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5x இருக்குது பார்த்தீங்களா, அதோட கெழு 5. ஸோ இதில் c1 c2 கெழு வந்து பார்த்தீங்கன்னா x, அதுதான் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் கெழுக்குள்ள ஈக்குவல் பண்ணுறது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த c1 c2 போடும்போது தெரியும். அதாவது c1 வந்து பார்த்தீங்கன்னா c1 c2 பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் மட்டும் போகும். c1 × c2 அது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் தான். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் இடத்துல இருக்கு -3. ஸோ -3 இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி அந்த கெழுக்குள்ள ஈக்குவல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3c1 + c2 = 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த y இருக்குது பார்த்தீங்களா, இந்த y - 2y இந்த c2 பெருக்கும்போது என்ன ஆகும், -2. ஸோ அந்த மாதிரி பெருக்கி அது ஈக்குவல் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்காங்க கெழுக்குள்ள ஈக்குவல் பண்ணி. ஸோ இங்கே c1 = 3, c2 = -1. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது ரெண்டையும் சிம்பிள் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த c1 அன்னோன் வேல்யூ c2 வேல்யூ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிப்போம். இது எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுபடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த c1 c2 எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி. எனவே தனித்தனி சமன்பாடுகள். ஸோ இந்த c1 c2 வேல்யூ கொண்டு போய் இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா x - 2y + c1 இடத்துல இருக்குது 3 + 3. ஸோ +3 = 0. 2x - 6y + c2 இடத்துல -1 இருக்கு. ஸோ -1 = 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சமன்பாடுகள். செகண்ட் கொஸ்டின், இரட்டை கோடுகளின் வெட்டும் புள்ளியை காண. ஸோ இப்போ லாஸ்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் x yங்கிறது அன்னோன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தீர்வு கண்டுபிடிச்சோன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டும் புள்ளி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன் டிஸ்பிளே கொடுக்குறேன். அதை பார்க்கும்போது சால்வ் பண்ணிங்கன்னா சமன்பாடு தீர்ப்பதன் மூலம் x, y -10 - 7/2
அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும். ஸோ அது மாதிரி சால்வ் பண்ணி தான் இந்த வெக்டர் புள்ளி அமைச்சிருக்காங்க. இன்னொரு மெத்தட் இருக்கும். நம்ம இரட்டை நேர்கோடுகள் டாப்பிக்கை பார்க்கும்போது பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸும் இதே மாதிரி தான் வரும். ஆனால் பெட்டர் மெத்தட் வந்து 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம்னா அதில் வந்து சிம்பிளை பண்ணணும் ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா நம்ம ஃபார்முலா மெமரைஸ் பண்ணது ரிஸ்க். கொஸ்டின் கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். ஸோ இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணங்கிற டாபிக் ஆல்ரெடி பார்க்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா tan θ = மாடுலஸ் ஆஃப் 2 × √h² - AB / A + B. நமக்கு A, B, C, H வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கே கொண்டு சப்மிட் பண்ணோம். 2 × H ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 × 5² 25 மைனஸ் ABங்கிறது 2 மட்டும் பண்ணி லாண்டா வேல்யூ 2 3 அதனால 24 / Aங்கிற வேல்யூ லாண்டா 2. ஸோ 2 ப்ளஸ் Bங்கிற வேல்யூ வந்து 12. ஸோ 12 இது சிம்பிளை பண்ணும்போது 1/7. ஸோ தீட்டா இங்கே வச்சுட்டு tan இன்வெர்ஸ் கொண்டு போது tan இன்வெர்ஸ் = 1/7. ஸோ கோடுகளுக்கு இடைப்பட்ட இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா = tan இன்வெர்ஸ் 1/7. ஸோ அவங்க கேட்டால் 3 கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் சார்ந்த நடைமுறை கணக்குகளை பற்றி பார்க்கலாம். ஸோ வாட்சிங்.